ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக லெட் ஆசிட் பேட்டரி மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரில் லித்தியம் பேட்டரியும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியும் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அதனால தான் இது எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தரலாம். பாருங்கள், பாக்ஸே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எல்லோ கலரில் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பாருங்கள் 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். 30 ஆம்ஸ் வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த பேக்கேஜ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் வந்துருக்கும். இது அப்படியே வந்து எல்லோ கலரில் பார்க்கவே வந்து நல்லா ஒரு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்தது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து வந்துக்கிட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1224 10 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர். இது ஓல்டு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலரு. இதோட சைடில் வந்து பாருங்கள் பிடபிள்யூஎம் சார்ஜ் கண்ட்ரோலரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளவு, ரேட்டட் கரண்ட் எவ்வளோ வரைக்கும் வந்து போகலாம், மேக்ஸிமம் வந்து பிவி வோல்டேஜ் வந்து 50 வோல்டேஜ் வரைக்கும், மேக்ஸிமம் பிவி இன்புட் பவர் வந்து 390 வாட்ஸு. இது வந்து மேக்ஸிமம் 12 வோல்ட் பேனலாக இருந்தால் 390 வாட்ஸ் வரைக்கும், 24 வோல்ட் பேனலாக இருந்ததுன்னா 780 வாட்ஸ் வரைக்கும் அதாவது கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எடுத்துருவோம். இது கூடவே வந்து ஒரு மேனுவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த பேராமீட்டர்லாம் வந்து எப்படி செட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓரமாக வச்சுருவோம். சரிங்களா, இதுதான் சார்ஜ் கண்ட்ரோலோட ஃப்ரண்ட் வியூவு. பாருங்கள், இதில் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். லித்தியம் பேட்ரி, லெட் ஆசிட் பேட்ரி, லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்ரி, இந்த 3 டைப் ஆஃப் பேட்டரியும் வந்து நீங்கள் வந்து சோலாருக்கு வந்து யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் வந்து அவங்க கொண்டு வரல. வழக்கம் போல் இங்கே வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் பேட்ரி, இது வந்து அவுட்புட்டு ஒரு டிசி அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பில்டு குவாலிட்டி பார்க்கவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குங்க. உண்மையாலுமே இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 465 சம்திங்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 30 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து ஒரு 460 ரூபாய்க்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒர்த்து. அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து ரொம்பவே நல்ல விஷயந்தான். இதுக்கு முன்னாடி வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் பாருங்கள், இது வந்து ஓல்டு மாடலு. இதில் அதெல்லாம் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதில் வந்து பாருங்கள் ஃபுல் ப்ரொடக்ஷனு இதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. இதில் வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நம்ம 2 சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரோட யூசர் மேனுவலை சைட் பை சைடாக வச்சு வந்து அதோட பேராமீட்டர்ஸை வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து பாருங்கள், இதில் மெயினாக ஒரு வார்த்தை வந்து போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸுக்கு வந்து இது நாட் சூட்டபிள்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே
புது யூசர் மேனுவலில் வந்து பாருங்கள், அண்டு லித்தியம் பேட்டரிக்கு வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும், அதாவது லெட் ஆசிட் பேட்டரி அண்டு லித்தியம் பேட்டரிக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேஞ்சஸும் இல்லை, பழசுலேயும் புதுசுலேயும் ஒரு சேஞ்சஸும் இல்லை. இந்த யூஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி அவுட்புட் வந்து 2.5 ஆம்ஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஓல்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. புதுசில் அந்த இது வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணல, ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் அவுட்புட்டு 1 ஆம்ஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எல்சிடி டிஸ்பிளேவை பற்றி வந்து ஓல்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே இதுதான் வந்து புதுசுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பண்ணலை. இப்போ உள்ளுக்குள்ளார வந்து டெக்னிக்கல் பேராமீட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் பேராமீட்டர் ஓல்டோடதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி டெக்னிக்கல் பேராமீட்டர் புதுசோடதையும் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இதுவே நம்ம புது சார்ஜ் கண்ட்ரோலரோட டெக்னிக்கல் பேராமீட்டரை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதுவும் வந்து 12-24 ஆட்டோவாக செலக்ட் ஆகிக்கும். சார்ஜிங் கரண்ட் வந்து பாருங்கள் 10, 20, 30, 40, 50, 60 வரைக்குமே வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்கிறது சார்ஜிங் கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நம்ம வந்து சார்ஜிங் கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருப்போம். நம்ம 30 ஆம்ஸ் சார்ஜிங் கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். இதோட டிஸ்சார்ஜ் கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளால் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஓல்டில் வந்து 10 ஆம்ஸ் வரைக்கும் தான் டிஸ்சார்ஜ் கரண்ட் எடுக்க முடியும். இப்போ வந்து இதில் 20 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். அது மாதிரி பேட்ரி டைப்பு, பேட்ரி வோல்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் குறிப்பாக வந்து பார்க்குறது என்னன்னா, இங்கே பாருங்கள், லித்தியம் டைப்பு பேட்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டுக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதில் வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணவே கிடையாது. லெட் ஆசிட்டுக்கு மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவே 10 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் வாங்கியிருந்தா நம்ம வந்து எந்த சீரீஸில் வந்து இருக்கிற லித்தியம் பேட்டரியும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவே 30 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலராக இருந்தால் அதே சீரீஸில் வந்து பாருங்கள் என்ன சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஎஸ்பி அவுட்புட்டு 5 வோல்ட் 1 ஆம்ஸ்ன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து எடுக்க முடியாது. இதுக்கு பழசில் வந்து 2.5 ஆம்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோலர், அதாவது நம்மளோட புது சார்ஜ் கண்ட்ரோலரை நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி ரெண்டுலேயுமே கனெக்ட் பண்ணி இதோட பேராமீட்டரை நம்ம எப்படி செட் பண்ணுறது, இல்லை ஆட்டோவாக அதுவே செலக்ட் ஆகுதா, இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.